வணக்கம் மக்களே, நான் உங்கள் கொடிராம். இன்னைக்கு கொடி பறிக்கிற சேனல் என்ன பார்க்க போறோம்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல், இதை பற்றி தான் பார்க்க போறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்தியான்ற நம்ம நாட்டோட எலெக்ஷன் வந்து இப்போ வந்து பாராளுமன்ற எலெக்ஷனு, நாடாளுமன்ற எலெக்ஷனு, சட்டமன்ற எலெக்ஷனு, லோக்கல் எலெக்ஷனு, இந்த மாதிரி தனித்தனியாக நடக்குது. பார்த்தீங்களா? தனித்தனியாக நடந்தாலும் கூட அதுவே வந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கும், ஹரியானாவில் ஒரு மாதிரி, தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி பிரித்து ஒரு மாநிலத்தில் வந்து, தமிழ்நாட்டில் வந்து இப்போ சட்டமன்றம் நடக்குதுன்னா ஹரியானா ஒரு நாள் சட்டமன்றம் நடக்கும். இப்போ அதே மாதிரி வந்து ஹரியானாவில் வந்து நாடாளுமன்றம் ஒரு நாள் நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் ஒரு நாள் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. இந்த மாதிரி கொலாப்ஸாக நடக்குது. இந்த மாதிரி கொலாப்ஸாக நடக்கிறதுனால அரசாங்கத்துக்கும் பிரச்சனை, அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய அந்த செயல் திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கும் ஒரு பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து இது முடிவெடுத்திருக்கு. மத்திய அரசு வந்து இது முடிவெடுத்திருக்காங்க. இந்த முடிவு வந்து இப்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து, மத்திய அமைச்சரவை கூட்டத்தொடரில் வந்து ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்குது. ஆளுநர்கிட்ட விசாரிச்சு இந்த ஒப்புதலானது பெறப்பட்டிருக்கிறது. இதை வந்து அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து இதை அமல்படுத்த போறாங்க. இப்போ இதனால நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டா நல்லது. என்ன கேட்டா, அதாவது ஒரு சில பேரோட கருத்து நல்லது, மிச்சமோட கருத்து எப்படின்னு தெரியல. என்ன கேட்டா நல்லது சொல்லுவேன். ஏன்னா ஒரு எலெக்ஷன் ஆனது ஒரு டைம்ல நடந்தாதான் அது வந்து நேர்த்தியா வந்து அந்த அரசாங்கம் வந்து அடுத்த 5 வருஷங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கடத்தி செல்லும். ஒரு திட்டங்களை, செயல் திட்டங்களை அறிவிக்கிறாங்கன்னா அந்த திட்டங்கள் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் அந்த 5 வருஷத்துக்குள்ள, ஸ்டார்டிங்லேருந்து எண்டுக்குள்ள கரெக்டாக ஒரே நேர்த்தியா முடியும். இப்போ ஒரு 5 வருஷத்துக்காக இன்னொரு மாநிலத்துக்காக ஒரு அறிவிப்பாகவும், இன்னொரு மாநிலத்துக்கு ஒரு அறிவிப்பாகவும் திட்டங்களை அறிவிச்சா போட்டு கொலாப்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. இன்னொன்று வந்து அரசாங்கத்துக்கு இது வந்து பெரிய பிரச்சனை தான். அடிக்கடி வந்து எலெக்ஷன் அரசாங்க ஊழியர்களுக்கு இது வந்து பிரச்சனை. எப்போ பாரு எலெக்ஷன் வேலைகள் நிறைய இதில் கொலாப்ஸ் இருக்கு. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன கேட்டால் நல்லது. இது நிறைய நாடுகளில் இதுதான் இருக்கு. இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கு. நம்ம இந்தியாவில் மட்டும்தான், ஒரு சில இதெல்லாம் மட்டும்தான் இப்படி இருக்குது. இதை மாற்றம் கொண்டு வந்தா நல்லதுன்னா நாங்க சொல்றோம். நிறைய பேர் கருத்துதான். அரசியலுக்காக ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ இந்த மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சுன்னா ஒரே கட்சிக்காரங்களும் ஜெயிப்பாங்க, ஒருத்தவங்களுக்கு மட்டும் நீதி கிடைக்கும், மிச்சவங்க எல்லாம் தோத்துருவாங்க, ஏன்னா அரசாங்கம் வந்து அவங்க கையில இருக்கு அப்படின்னு வந்து வீதியை கிளப்புவாங்க. அப்பெல்லாம் கிடையாது. அதாவது அப்படி பார்த்தா வந்து காங்கிரஸோ பிஜேபியோ நினைச்சிருந்தா ஆரம்ப கட்டத்துல இருந்து எல்லா மாநிலத்திலுமே வந்து தாங்க ஜெயிச்சிருக்கலாமே. இப்போ வரைக்குமே வந்து எந்தெந்த மாநிலத்தில் யார் மக்கள் செலக்ட் பண்றாங்களோ மக்கள் வச்சு தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வருமானம் மட்டும் எப்படி நடக்கும்? அப்பெல்லாம் நடக்காது. வரும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றது வந்து சரியான முடிவு. என்னோட கருத்து, உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. கண்டிப்பா நான் உங்க கமெண்ட்டுக்காக காத்துட்டு இருக்கேன். அதே போல வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலியமா வந்து நிறைய செயல் திட்டங்கள் அதாவது நிறைவேற்றப்படும். அந்த குறுகிய காலத்துக்குள்ள அதை செய்து முடிக்கப்படும். தனித்தனியா வந்து அறிவிச்சு, தனித்தனியா ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு காலத்துல வந்து செயல் திட்டங்களை அறிவிச்சு, இன்னொரு காலகட்டத்தில் இன்னொரு மாநிலத்துக்கு செயல் திட்டங்களை அறிவிச்சு அதை போட்டு கொலாப்ஸ் பண்ணி இந்த மக்களுக்கு அந்த நிதிகள், அந்த செயல் திட்டங்கள்லாம் கொண்டு போய் சேர்றதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆயிருது. இப்போ அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வர்றதுனால எலெக்ஷனும் ஒரே நேரத்தில் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இந்த பாலிடிக்ஸ், இந்த அரசியல்ன்ற அந்த ஒரு எலெக்ஷன் வந்து போட்டின்றது வந்து ஒரே நாள்ல முடிஞ்சு ஒரே நாள்ல எல்லாம் அறிவிக்கப்பட்டு அந்த 5 வருஷத்துக்கு எல்லாமே வந்து முடிக்கப்படும். செயல் திட்டங்கள் வந்து பண்ண முடிஞ்சா பண்ணுவாங்க, இல்ல அடுத்த ஆட்சி வந்து அதை கண்டினியூ பண்ணி பண்ணுவாங்க. அதே மாதிரி நாடாளுமன்றமும் சட்டமன்றம், பாராளுமன்றம் இந்த எலெக்ஷன் வந்து ஒரே நேரத்தில் நடக்கிறதாகவும் இந்தியா முழுக்க அது முடிஞ்சு ஒரு 100 நாட்கள்ல வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்து இந்தியா முழுக்க நடக்கிற மாதிரி அப்படின்றது இப்போதைக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த நாடாளுமன்ற தொடர்ல வந்து இது ஒப்புதலான வந்து அமல்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லிக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. எங்களோட ஒரு சில கருத்து தான் நான் அப்படி சொல்றேன். உங்களுக்கு தப்புன்னு படிச்சு நல்லதுன்னு படிச்சுன்னா நீங்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. நன்றிங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நான்.